ஓவியா வணக்கம். அடுத்த ஒட்டுமொத்த கவனமும் தாவேகாவுக்கு ஆதரவு கொடுக்க போகின்ற கட்சிகள் யார் என்ற எதிர்பார்ப்புதான் மிக பிரதானமாக இருக்கின்றது. நாளைய தினம் விஜய் பதவியேற்பு நிகழ்வு நடைபெறக்கூடிய சூழலில் அதற்கு முன்னதாக இன்று அவர் கவர்னரை சந்திக்க இருக்கிறார். அப்போதே தனக்கு பெரும்பான்மை இருக்கின்றது என்ற அந்த கடிதத்தை கவர்னரிடம் வழங்க விஜய் முடிவு செய்திருப்பதால் காரணமாக இன்று மதியத்துக்குள்ளாக முடிவாகிவிடும். யார் யாரெல்லாம் தாவேகாவுக்கு ஆதரவு என்ற முடிவு என்பது இன்று மதியத்துக்குள்ளாகவே அதிகாரப்பூர்வமாக தெரிந்துவிடும். அதில் முதல் கட்சியாக இருக்கக்கூடியது காங்கிரஸ் தான். காங்கிரஸ் 5 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள். 5 சட்டமன்ற உறுப்பினர்கள் காங்கிரஸ் தாவேகாவுக்கு ஆதரவு என்பது கிட்டத்தட்ட உறுதியாகிவிட்டது. அதிகாரப்பூர்வமாக இன்னும் சட்ட நேரத்தில் அறிவிப்பு வெளியாக வாய்ப்பு இருக்கின்றது. இந்நிலையில் மாநில காங்கிரஸை முடிவு செய்து கொள்ளலாம் என்று கே.சி. வேணுகோபால் அறிவித்ததன் பின்னணி என்பது கிட்டத்தட்ட தாவேகாவோடு காங்கிரஸ் கூட்டணி வைக்க வேண்டும் என்றே மேலிடமும் விரும்புவதாகவும் அதன் அடிப்படையில் சட்ட அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மற்றொன்று 5 இருந்தாலும் கூட தாவேகாவுக்கு ஒரு 12 இடங்கள் இருந்தால் அவர்கள் எந்த ஒரு சிக்கலும் இல்லாமல் 5 ஆண்டுகள் ஆட்சி நடத்தலாம். அப்படிப்பட்ட நிலையில்தான் மேற்கொண்டு எந்த கட்சிகள் என்ற அடிப்படையில் பார்க்கும்போது சிபிஐ, அதாவது இந்திய கம்யூனிஸ்ட் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் விடுதலை சிறுத்தைகள் ஆகிய 3 கட்சிகளுக்கும் தமிழக வெற்றி கழகம் தரப்பிலிருந்து கடிதம் வழங்கப்பட்டிருக்கிறது. தங்களுக்கு ஆதரவு அளிக்க வேண்டும் என்ற கடிதம் தமிழக வெற்றி கழகம் தரப்பிலிருந்து 3 கட்சிகளுக்கு, இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் ஆகிய 3 கட்சிகளுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. 3 கட்சிகளை பொறுத்தவரையில் தலா 2 சட்டமன்ற உறுப்பினர்கள் அவர்கள் வசம் இருக்கின்றார்கள். இந்திய கம்யூனிஸ்ட் 2 இடங்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் 2 இடங்கள், அதே போன்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி 2 இடம் என இந்த 3 கட்சிகளும் சேர்த்தால் 6 இடங்கள் வருகிறது. அப்படி என்றால் காங்கிரஸ் 5, இந்த 3 கட்சிகளையும் சேர்த்தால் 6 என்பது 11ஆக இருக்கக்கூடிய நிலையில் கிட்டத்தட்ட அது பெரும்பான்மை என்பது உறுதியாக இருக்கக்கூடிய அளவுக்கு இந்த எண்ணிக்கை என்பது போதுமானதாக இருக்கின்றது. அந்த அடிப்படையில் பார்க்கும்போதுதான் காங்கிரஸ் உறுதியாக இருக்கக்கூடிய நிலையில் மற்ற மேற்கொண்ட இடங்களுக்காக 3 கட்சிகளுக்கும் தமிழக வெற்றி கழகம் தரப்பிலிருந்து கடிதம் அனுப்பப்பட்டிருக்கிறது. இந்த கடிதத்தை 3 கட்சிகளும் பெற்றுக்கொண்டு அதன் அடிப்படையில் முக்கிய ஆலோசனை மேற்கொள்ள இருக்கிறார்கள். அந்த ஆலோசனை முடிவில் தான் 3 கட்சிகளில் யார் தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவு கொடுக்க போகிறார்கள் அல்லது 3 கட்சிகளுமே கொடுக்க போகிறார்களா என்ற முடிவு என்பது எதிர்பார்ப்பு ஏற்படுத்தியிருக்கிறது. 3 கட்சிகளும் ஒருவேளை தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவு தந்தால் 6 இடங்கள், காங்கிரஸ் 5 பிளஸ் 3 கட்சிகளும் சேர்த்து 6 என 11 இடங்கள் தாவேகாவுக்கு கிடைக்கும். அது ஆட்சி அமைக்க பெரும்பான்மையான இடங்கள் என்பது உறுதியாகிவிடும். அது மாறாக 3 கட்சிகளில் ஏதேனும் 2 கட்சிகளோ அல்லது ஒரு கட்சிகளது யாருமே தமிழக வெற்றி கழக ஆதரவு இல்லை என்று கூறிவிட்டால் விஜய்க்கு மேலும் சிக்கல் என்பது இருக்கும். அடுத்த கட்டமாக பாமக உள்ளிட்ட கட்சிகளை அவர் நாட வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. ஏற்கனவே அவர் அதிமுகவோடு விஜய் பேசி வருவதாக, எடப்பாடி பழனிசாமி விஜய் பேசி வருவதாக கூட லால்குடி சட்டமன்ற உறுப்பினர் லீமாரோஸ் தெரிவித்திருந்தார். ஆனால் கிட்டத்தட்ட அது அதிமுக தாவேகாவுக்கு ஆதரவு கொடுப்பதற்கான வாய்ப்பு முற்றிலும் இல்லை என்பதுதான் உறுதியாக இருக்கின்றது. அதன் அடிப்படையில் பார்க்கும்போது முதல் ஆப்ஷனாக காங்கிரஸ் உறுதியாகிவிட்டது. அடுத்த ஆப்ஷன் என்பது 3 கட்சிகள், விசிக, இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் என்று 3 கட்சிகள். ஒருவேளை அவர்களும் இதற்கு உடன்படாவிட்டால் அடுத்த ஆப்ஷனாக பாமக என்பது இருக்கின்றது. இது போன்ற பல வியூகங்களை விஜய் வகுத்து தனக்கு ஆதரவு கிடைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தீவிரமாக ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். தற்போது நிலையில் காங்கிரஸ் உறுதியாகிவிட்டது. அதிகாரப்பூர்வ அறிவிப்பு சட்டத்தில் வெளியாகும். அதற்கு அடுத்த கட்டமாக விசிக மற்றும் சிபிஐ, சிபிஎம் ஆகிய 3 கட்சிகள் கடிதம் அனுப்பப்பட்டிருக்கிறது. அவர்கள் அந்த கடிதத்தை பெற்றுக்கொண்டு நேற்று தினம் கூட அவர்கள் பேசும்போது இன்னும் எங்களுக்கு அது போன்று எந்த ஒரு கடிதம் வரவில்லை என்று தெரிவித்திருந்தார்கள். ஆனால் தற்போது அதிகாரப்பூர்வமாக தாவேகா தரப்பிலிருந்து 3 கட்சிகளுக்கும் கடிதம் வழங்கப்பட்டிருக்கிறது. அதை அவர்கள் பெற்றுக்கொண்டு தீவிர ஆலோசனை என்பது அவர் தரப்பில் மேற்கொள்ளப்படும். அதில் என்ன முடிவெடுக்க போகிறார்கள் என்பது பொறுத்து அடுத்த கட்டமாக மிக முக்கிய திருப்பு முனை ஏற்பட வாய்ப்பு இருப்பதாக பார்க்கப்படுகின்றது. ஓவியா.